அண்மைச் செய்தி, நீட் தேர்வு விலக்கு தனி தீர்மானம் நிறைவேறியிருக்கிறது. முதலமைச்சர் சட்டப்பேரவையில் கொண்டு வந்த அந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தேசிய அளவில் நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க கோரிய பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பது தற்போதைய செய்தி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நீட் விலக்கு வேண்டும் என்பதுதான் நீட் விலக்கு தொடர்பான அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நீட் ஒழிப்பிற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தமிழக அரசு எடுக்கும் என்ற உறுதியை வழங்குவதாகவும் முதலமைச்சர் கூறியிருந்தார். தேசிய அளவில் நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க கோரி கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானம் முதலமைச்சர் கொண்டு வந்திருந்தார். அதில் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தேசிய அளவில் நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க கோரி பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. சிவா, இப்போ அந்த முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் நிறைவேறிருக்கு என்பது தகவல் கிடைத்திருக்கு, விவரம் சொல்லுங்க. கோபால், இந்த நீட் தேர்வு என்பது மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்வாக இருக்கிறது. இந்த தேர்வு சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு முறைகேட்டில் சிக்கி நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுடைய அந்த கேள்வித்தாள் வினாத்தாள் என்பது கசிந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை நாடு முழுவதும் ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இதில் எந்தவித நம்பிக்கை தன்மையும் இல்லை என்பதனை தொடர்ந்து பல்வேறு மாநிலங்கள் சுட்டிக்காட்டக்கூடிய வகையில தமிழ்நாடு அரசு ஆரம்பம் முதலே இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை, நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அந்த அடிப்படையிலேயே இன்றைய தினம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில நீட் தேர்வுக்கான விலக்கு கோரி ஒரு தனி தீர்மானம் என்பது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் கொண்டு வரப்பட்டது. இந்த தனி தீர்மானத்தினுடைய அவசியம் என்ன என்பது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருந்தார். குறிப்பாக தேசிய அளவில் இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முறைகேடு, அது மட்டுமல்லாமல் மாணவர்கள் இதில் பயன்பெற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசு அதற்கான கல்வி நிலையங்களை அமைத்திருந்தாலும் கூட அதிக அளவிலான எஜுகேஷன் சென்டர்ஸ் என்று நீட் தேர்வுக்காக அதிக அளவில் முளைத்திருக்கிறது. இதன் மூலமாக முறைகேடுகள் அரங்கேறுகிறது. இதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. எனவே மாநில அரசினுடைய உரிமைகளுக்கு இது போன்ற தேர்வுகளை அவருடைய உரிமைகளுக்கு ஏற்ற வகையில் தான் நடத்த வேண்டும் என்பது போன்ற பல்வேறு வலியுறுத்தல் எல்லாம் முன்வைக்கப்பட்டு வருகிறது. எனவே தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தேசிய அளவில் இந்த நீட் தேர்வுக்கு விலக்கு வேண்டும் என்பது தொடர்பாக இந்த தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டு சட்டப்பேரவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற குழு பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். இதில் பாஜக மட்டும் இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்கு அவசியம் என்று வலியுறுத்தி சட்டப்பேரவையிலிருந்து பாஜக வெளிநடப்பு செய்திருக்கிறது. இந்த நிலையில பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவுடன் முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த நீட் தேர்வு விலக்கு கோரி கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. எனவே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த தனி தீர்மானத்தினுடைய நகலை ஆளுநருக்கும் மத்திய அரசுக்கும் விரைவில் தமிழ்நாடு அரசு அனுப்ப இருக்கிறது. ஏற்கனவே நீட் தேர்வில் விலக்கு கோரி தமிழ்நாடு அரசு தொடர்ந்து மத்திய அரசிலும் உச்சநீதிமன்றத்திலும் முறையிட்டு வரக்கூடிய நிலையில தேசிய அளவில் இதில் விலக்கு வேண்டும் என்பது தொடர்பான ஒரு தனி தீர்மானம் தற்போது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. கோபால், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.